1 கொரிந்தியர் 1:18. 1 கொரிந்தியர் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? நான் வாசிக்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இப்படியா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, அந்த சிலுவையை பற்றி நம்ம உபதேசம் பண்ண போச்சோம். ஆண்டவரை ஏற்றுக்கிட மாட்டேன், நான் இப்படியே தான் போக போகிறேன், என் வழியிலே தான் போக போகிறேன்னு கெட்டு போகிற ஒருத்தன்ட்டு சொன்னால் அவனுக்கு நம்மளை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி தான் இருக்கும். என்னடா பைத்தியக்காரன், இதை ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கான்னு தோணும், கண்டிப்பாக தோணும். என் காதாலே நான் கேட்டிருக்கேன், கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணும், எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆனால் ரட்சிக்கப்படணும், நம்ம இந்த இடத்துலேருந்து மீண்டு வரணும், ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், அவரை நம்பி போனால் தான் நமக்கு நல்லது கிடைக்கும்னு ஏற்றுக்கொண்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் தெய்வ பலனாக இருக்குமா அந்த வசனத்தை கேட்க போச்சோம், அவரோட வார்த்தைகளை கேட்க போச்சோம். ஏன் இந்த வீடியோ பார்க்க போச்சுமே அவரோட வார்த்தைகளை கேட்டு அவரை பின்பற்றி போகிற நமக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் நம்மளை கூட இருக்காருன்னு ஒரு இது வரும். ஏன் என் வீடியோன்னு சொல்கிறேன்னா என்ன சொல்கிறேன்னால சொல்கிறேன். யார் ஒரு கிறிஸ்தவ வீடியோ எது பார்த்தாலும் அந்த வசனத்தை கேட்க முடிச்சு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் ஒரு வசனம் கொடுப்பார்ல, அது நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அந்த பிரச்சனையில் இருக்க போச்சு, பயப்படாதே, உனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு கொண்டு வர, கலங்காதே, அப்படி தரம் போச்சு, நமக்கு மட்டும்தான் அந்த அருமை தெரியும். சரி, யார்ட்டையும் கேட்டாலும் பைத்தியகாரத்தனமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதனால நம்ம அதை கண்டுக்கிட தேவையில்லை. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கைப்பிடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். மிச்சத்தை அவர் பார்த்துக்கிடாரு, மிச்சம் எல்லாரையும் கூட்டு வரணும்னு தான் அவர் இருக்காரு. அவரை மிச்சம் எல்லாரையும் கூட்டு வர்றதும் அவர் கையில் தான் இருக்குது. அவரும் மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். இதை தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. இதேமாதிரி பைபிளில் வசனம் எதுவும் புரியலை, அர்த்தம் புரியலை, கேள்வி பதில் இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு ஜெபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஆண்டவர் கிருபையில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆமென்.